வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நீங்கள் மதிப்பு வாய்ந்த மனிதராக இருக்கணுமா? அப்படின்னா சில திறமைகள் உங்ககிட்ட இருக்கணும். சில விஷயங்களை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பிறரால் மதிக்கப்படுவீங்க, மதிப்பு வாய்ந்த மனிதராகவும் இருப்பீங்க. வாழ்க்கையில் உங்களுடைய மதிப்பு அதிகமாகணுன்னா உடனே பேசு. எந்த விஷயத்தை பேசுறதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களை யாராவது குற்றம் சொன்னால் அனுமதிக்காதீங்க. கேலி செஞ்சால் அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்காதீங்க. உடனே அதை தடுத்து நிறுத்திடுங்க. இல்லைன்னா அவங்களது கேலியும் குற்றமும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அது உங்களது வாழ்க்கையை சிதற அடித்திடும். உங்களை குற்றம் சொன்னவர்களும் கேலி செய்தவர்களும் அதை மறந்துடுவாங்க. ஆனால் அந்த நினைவு உங்களை விட்டு போகாது. அது தொடர்ச்சியாக உங்கள் மனசை காயப்படுத்தும், பாதிக்கும். உங்களால் அதுக்கப்புறம் எந்த செயலும் சிறப்பாக செய்ய முடியாமல் போயிடும். உன்னை ஒருத்தர் கேலி செஞ்சால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு உடனே நேரடியாக சொல்லிடுங்க. பேசுகிறது நம்ம தம்பி தானே, இது நம்ம உறவு தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், அவர் எப்போ அப்படி தான் பேசுவார் அப்படின்னு நினச்சா அந்த தாக்குதல் உங்களுக்கு அதிகமாக போயிட்டே இருக்கும். அதை நீங்கள் பின்னாடி வேண்டான்னு நிறுத்தினா கூட அதை நிறுத்த முடியாது, அதிலிருந்து வெளிவரவே முடியாது. இதனால் உங்களுக்கு தான் அவமானம் அதிகமாக இருக்கும். நிறைய இடத்துல இதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இவங்க தான் பேசுகிறாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், இதுக்கு பதில் கொடுக்க எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் அப்போவே நிறுத்திட்டிங்கன்னா நீங்கள் அதிலேருந்து தப்பிச்சிடலாம். அடுத்தது, உணர்வுகளை கட்டுப்படுத்துங்க. சந்தோஷமோ துக்கமோ கோபமோ எல்லாமே ஒரு உணர்வு வகையை சேர்ந்தது தான். அதுவும் அது அத்தனையும் உங்களோடது தான். அதை கட்டுப்படுத்திடுங்க. சந்தோஷம் அதிகமாக இருந்தால் நாம் என்ன செய்கிறோம், யாருக்கு என்ன வாக்கு கொடுக்குறோம் அப்படின்றது தெரியாமல் போயிடும். உன்னால் முடியாத செயலை கூட செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்க வைக்கும். இதில் ஒரு விஷயம் சொல்லணும். இது நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்கிறது. சந்தோஷம் அதிகமாச்சுன்னா, நான் சந்தோஷமாக இருக்கேன், நீ என்ன கேட்குறியோ நான் செய்கிறேன் அப்படின்ற நம்ம வாக்கு கொடுத்துருவோம். அந்த வாக்குக்காக நம்ம அதுக்கப்புறம் போகிறது தெரியவே தெரியாது. அதை செஞ்சும் கொடுத்துருவோம். அதுவும் இல்லாமல் என்னால் எதுவும் முடியாது அப்படின்னு சொல்கிறது நம்பிக்கை தான். ஆனால் இதை சிலர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு, சார் நீங்கள் நினச்சா முடியாதா, எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் பணம் தேவைப்படுது, அதை நீங்கள் நிச்சயமாக செஞ்சுருவீங்கன்னு தெரியும் அப்படின்னா அதனால் நீங்கள் ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இதெல்லாம் தான் அந்த உணர்ச்சியில் வர்றது. அதே மாதிரி சந்தோஷத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாது. நான் பயங்கர சந்தோஷமாக இருக்கிற அந்த ஆணவம், நம்ம எதை பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம் அப்படி தெரியாமல் போயிடும். இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உங்களுடைய மகிழ்ச்சியான நேரத்தில் சில சூழ்ச்சிகளும் நடக்கும். இதை நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். மகிழ்ச்சியாக இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுவீங்க. அந்த சந்தோஷம் அந்த எதிராளிக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் அந்த சந்தோஷத்தில் அங்கே அவர் உங்களால் முடியாதுன்னு சொன்ன வேலையெல்லாம் கூட நான் பார்த்துருவேன், இதை பண்ணிட்டேனே, அது முடியாதான்னா இங்கே தான் நீங்கள் தடுமாறுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை செய்கிறேன்னு ஒத்துப்பீங்க. இல்லைன்னா அவங்க வேணும்ன்ட்டே உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்து ஒரு தேவையில்லாத மனுஷனை பற்றி பேச வைப்பாங்க. நீங்கள் அந்த மகிழ்ச்சியில் உங்களை மறந்து நாம் தான் ஜெயிச்சிட்டோமே அப்படின்ற அந்த ஆணவம் உங்கள் கண்ணை மறைச்சிடும். அதனால் அவங்க சொல்கிற ஒரு பங்கை விட நீங்கள் சொல்கிற 4 பங்கு சக்தி வாய்ந்ததுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நிதானம் ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு தெரியாமல் நீங்கள் விடுற வார்த்தை ஆயுதமாக உங்கள் வாழ்க்கையே தாக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தலை நிமிரணும்னு நினச்சா கூட நிமிர முடியாதுங்க.
இந்த இடத்துல நீங்கள் நிறைய யோசிக்கணுங்க. இந்த மகிழ்ச்சியான நேரம்னு சொன்னேனே, இந்த நேரத்தில் ஆணவம் தலை தூக்குச்சுன்னா என்ன பண்ணோன்னா, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சாதித்த விஷயங்கள்லாம் பெருமையாக அலட்சியத்தோடு சொல்ல ஆரம்பிப்பீங்க. நான் இதை சாதித்தேன், எப்படி தெரியுமா? நான் இதை பண்ணும்போது எனக்கு முதல்ல தெரியல, ஆனால் எனக்கு அவனுடைய சூழ்ச்சி புரிஞ்சிச்சு. நான் இப்படி தான் இதை சாதித்தேன். தன்னை மறந்து நீங்கள் உங்களை பற்றி அத்தனை தகவல்களையும் அந்த எதிராளிக்கிட்ட சொல்லிடுறீங்க. அவங்களுக்கு கேட்காமலேயே நிறைய விஷயம் கிடைக்குதுங்க. இதனால் உங்களுக்கு வரப்போகிற ஆபத்து அத்தனையும் அவங்க மூலியம்தான். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். அதே மாதிரி சந்தோஷத்தில் இவ்வளோ விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி துக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆறுதல் சொல்ல வர்றவங்க யார், அவங்க தகுதி என்ன, இவங்கக்கிட்ட நம்ம விஷயத்த சொல்லலாமா, இப்படி எதுவுமே நம்ம யோசிக்கிறது இல்லைங்க. அழுதுகிட்டே நம்ம மனசில் இருந்த அத்தனை கவலையும் அவங்கக்கிட்ட சொல்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு என்னப்பா ஏன் அழற அந்த ஒரு வார்த்தையே போதும். இதனால் நாம் நம்முடைய பலவீனம், நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையும் அப்படியே நம்ம சொல்லிவிடுவோம். நான் எவ்வளோ செஞ்சேன், இவ்வளோலாம் பண்ணேன், இது பண்ண நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னை எப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே, என் பிள்ளைக்கு நான் அதை பண்ணேன், என் மருமகளுக்கு இதை பண்ணேன், எங்கள் மாமனாருக்காக நான் இதை செஞ்சேன், இப்படின்னு மொத்தத்தையும் நீங்கள் உளறிடுவீங்க. இந்த உளர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. அதை கேட்குறவன் அப்போது ஒரு சீரியல் பார்த்த அனுபவத்தோட மகிழ்ச்சியாக போயிட்டு, இதை நீங்கள் சொல்லாத யாருக்கோ தெரியாமல் இருக்கிற எத்தனையோ பேருக்கு உட்காந்து கூட 2 விஷயத்தை அதிகமாக சேர்த்து உங்களை பற்றி அத்தனை விஷயமும் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்காமலேயே, நீங்கள் வீடியோ கவரேஜ் கொடுக்காமலேயே மொத்த இடத்துக்கும் அவனே பரப்பிடுவான். அவனுடைய நேரம் இதனால் சந்தோஷமாக கழியும். உங்களுடைய துக்கன்றது இன்னொருவருக்கு விளையாட்டாக போயிடுங்க. அதனால் எந்த துக்கத்துலேயும் வார்த்தையை விடாதீங்க. இதை முக்கியமாக நிறைய வயதானவங்க தான் பண்ணுறாங்க. ஏன்னா வீட்டில் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அந்த தனிமை அவங்கள காயப்படுத்துது. வர வேலை செய்கிறவங்கக்கிட்ட எதிர் வீட்டில் போய் சொல்லிடுறாங்க. அந்த ஆட்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளவே அவங்கள பற்றி விஷயத்தை கவர்றதுக்கு சொல்லிடுறாங்க. இதனால் அவங்க மேலும் துன்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இதனால் உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது வந்து உங்களை வந்து வெற்றி அடைய விடாமல் செஞ்சிடும். உஷாராக இருங்க. அடுத்து சந்தோஷமும் சொல்லிட்டேன், துக்கமும் சொல்லிட்டேன். கோபம்தான். இந்த கோபம் அதிகமாச்சுன்னா அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், என்ன வார்த்தையை வர்றோம், யாருக்கிட்ட பேசுகிறோம், இது எதுவுமே தெரியாது. மனசில் தோணுனதெல்லாம் சொல்லிடுவோம். அந்த கோவன்றது பயங்கரமான விஷயங்க, அது கொடூரம். இதனால் நாம் இத்தனை நாள் சேர்த்து வச்ச மதிப்பு, மரியாதை அத்தனையும் இழந்துடும். நாம் செஞ்ச செயலுக்காக அதுக்கப்புறம் அந்த எதிராளிக்கிட்ட கூனி குறுக்கி மன்னிப்பு கேட்டு நம்முடைய தரத்தை நாமளே இழந்துடுவோம். நம்ம பார்த்து தலை வணங்கினவன் நம்ம விட்ட வார்த்தையில் அவனை பார்த்து நம்ம மறைஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இந்த உணர்ச்சிகளை ஜாக்கிரதையாக கையாளணும். முக்கியமாக கோபத்தில் நம்ம இது வரைக்கும் செஞ்ச உதவியை சொல்லிவிடுவோம். இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சேன், இனி செய்ய மாட்டேன்னு சொல்லிவிடுவோம். அவங்கள பற்றி வாயில் என்ன சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த முடியுமோ நம்ம செஞ்சுட்டு தான் நினைக்கிறோம். நம்ம தமிழ் ரொம்ப அழகான வார்த்தைங்க. நம்ம சொல்லும்போது ஈஸியாக உங்களுக்கு வார்த்தைகளை அழகழகாக பூ மாதிரி தொடுத்து கொடுத்துரும். ஆனால் அது இறஞ்சி அப்புறம் அது வாடுறது ரொம்ப கஷ்டங்க. புயல் வரும்போது தெரியாதுங்க, ஆனால் அது போன அப்புறம் தான் எத்தனை மரம் விழுந்தது, எத்தனை செடி வேரோட கழண்டு விழுந்தது, எத்தனை பாதிப்புன்றது நிதானமாக தான் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. எவ்வளோ ஆபத்தான விஷயம் பாருங்கள் இந்த கோபம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிமிர்ந்து கம்பீரமாக சொல்ல வேண்டிய வார்த்தையை கூட இந்த ஒரு பாதிப்புனால் தலை குனிஞ்சு தன்மையாக சொல்ல வேண்டியிருக்கும். எதுக்குங்க நம்ம கம்பீரத்தை நம்மளே இழக்கணும்?
அதுக்கு கோவப்படாமல் அமைதியாக இருந்துட்டு போயிடலாமே. அப்போது அவன் யோசிப்பான், ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இவர் நம்மளை பற்றி எதுவுமே சொல்லலையே, கொஞ்சம் கூட கோவப்படலையே அப்படின்னு அவனுக்கு தான் பயம் வரணும். நம்ம இன்னொருத்தனுக்கு தலை வணங்க வேண்டிய அவசியமே இருக்காது. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நிதானமாக யோசிச்சா இதெல்லாம் உங்களுக்கு தன்னால் புரியும். அடுத்து இன்னும் ஒரு விஷயம் இருக்குங்க. முடியாதுன்னு சொல்ல கற்றுக்குங்க. நிறைய விஷயங்களுக்கு இது முற்றுப்புள்ளியாக இருக்கும். நம்மளால் முடியாது அப்படின்ற செயல் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் இதுலேயும் நிறைய நல்லது இருக்குது. ஐயா எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது பார்த்துக்கலாம் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வேணால் கம்பீரமாக இருக்கலாங்க. ஆனால் இந்த சின்ன விஷயத்துக்கு நாடி வர்றவங்களுக்கு நீங்கள் செய்கிற செயலை கேட்டு பொம்மை மாதிரி ஆயிடுவீங்க. அடுத்தது உங்களை எப்படி யூஸ் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவர் எது சொன்னாலும் முடியாதுன்னு ஐயா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உங்களால் முடியாது எதுவுமே இல்லைங்க, போன வாட்டி கூட அதை செஞ்சீங்க பாருங்களேன், எல்லாரும் சொன்னாங்க முடியாதுன்னு. இது உங்களை மயக்கிற வார்த்தை. ஆனால் நீங்கள் செஞ்சிட்டீங்க. சொல்லும்போது யாருமே நம்பலை, எனக்கு மாத்திரம் நம்பிக்கைங்க, நீங்கள் எது சொன்னாலும் செய்வீங்க. இப்படி உங்களை ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில வார்த்தைங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை செஞ்சு தான் ஆகணும், அதுலேருந்து பின்வாங்கவே முடியாது. சில உறவுங்களும் இந்த மாதிரி இருக்காங்க. உங்களை ஏமாற்றி எனக்கு இது செய்யுங்கண்ணா, இது செய்யுங்கப்பா அப்படின்னு உங்களை சொல்லி சொல்லி உங்கள்கிட்டேருந்து உதவிகளை மாத்திரம் பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பின்னாடி போய் உங்களை பற்றி அவன் ஏமாந்தவன், அவன் கண்டிப்பாக இதை செய்வான்னு எனக்கு தெரியும், அவனை எப்படி நான் செய்ய வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கேவலமாக பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சிட்டு நடந்தாலே நிறைய விஷயத்துலேருந்து தப்பிக்கலாங்க. இந்த முடியாதுன்ற வார்த்தை முக்கியமாக உறவில் தான் ஜாஸ்தி நீங்கள் சொல்லணும். சில உறவு உங்கள் மேலே பரிதாபப்பட்டு பாவம் அவனுக்கு நம்மளை விட்டால் யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் செய்கிற வார்த்தை அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். எதை கேட்டாலும் இவன் செய்வான் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து அடிக்கடி வந்து உதவிக்கு நிற்பாங்க. இதனால் நீங்கள் எங்கேயாவது போகணுன்னு நினச்சா உங்களால் போக முடியாது. அவன் கேட்டானே செய்யலைன்னா தப்பாக நினச்சிப்பானே. உங்களை யாரோ ஒருத்தனும் நினைக்க போகிறதில்ல, எதுவும் நினைக்க போகிறதில்ல. அவன் நினச்சதுனால நீங்கள் தாழ்ந்தும் போக போகிறதில்ல. கரெக்டாக சொல்லிவிடுங்க, முடியாதுன்னா முடியாது தான், அவ்வளோதான். பயம் வரணும் அவங்களுக்கு. இவர்கிட்ட போனால் அவர் எப்படி எடுத்துப்பாரோ தெரியாது, நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்கன்னு அவங்க சிந்திக்க கூட கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்காக வாழல, பிறருக்காக கேட்டவுடன் உதவி செஞ்சவங்க. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அத்தனை நாள் செஞ்ச உதவி அத்தனையும் மறந்து போயிடும். இதெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி. அவர் செய்யலை, அவருக்கு திமிரு, அவர்கிட்ட பணம் இருக்குது, நமக்கு கொடுக்க எண்ணம் இல்லை, இப்படின்னு நிறைய விஷயம் நடக்கும். இது குடும்பத்தில் பிரச்சனையாக கூட போயிடும். ஆமான்னு சொன்னால் செஞ்சாகணும், இல்லைன்னா அதை ஏற்றுக்க மனுஷனும் கிடையாது. புரிஞ்சு நடந்துக்கங்க. சில விஷயங்களில் உங்களை நீங்கள் முதல்ல தனியாக உட்காந்து யோசித்து பாருங்கள். சில நேரம் நம்ம சக்திக்கு மீறி கூட செஞ்சுட்டு அதனால் கடைசி வரைக்கும் நம்ம அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். உறவாக இருந்தாலும், உயிராக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும் சில விஷயம் முடியாதுன்னா முடியாது. அத்தனை சிரமப்பட்டு செஞ்சு உங்களை யாரும் வந்து வணங்க போகிறதில்ல, உங்களுக்கு தேவையான மதிப்பை கொடுக்க போகிறதில்ல. அதுலேயும் ஒரு குறை சொல்லுவாங்க. ஒருத்தனை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது திடீர்னு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அதையும் பார்த்து யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. இதை விட இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்கலாம், என்ன பண்ணுறது, அவனுடைய குணம் அப்படி அப்படின்னு ஒரே நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடுவாங்க. இது நிறைய பேரோட வாழ்க்கையில் இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம அழகாக மாற்றிக்கிட்டோம்னா சந்தோஷம், அந்த வருத்தம், கோபம், இந்த உதவி எல்லாமே அளவோடு இருந்துச்சுன்னா எல்லார்கிட்டேயும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. இது உங்களுக்கு பிஸ்னஸுக்கும் உதவும், குடும்பத்துக்கும் உதவும். சுற்றி இருக்கிற மனிதர்களும் உங்களை பார்த்து இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத விட உங்களை பார்க்கும்போது ஒரு மரியாதை வரக்கூடிய அளவுக்கு நடந்துக்குங்க. ஏன்னா இந்த காலம் அந்த மாதிரி. நீங்கள் ஒருத்தருக்கு ஆபத்துன்னு சொல்லி மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனாலும் அதுக்கும் ஒரு விளம்பரத்துக்கு செய்கிறாருன்னு சொல்லுவாங்க. பரிதாபப்பட்டு பணம் கொடுத்தாலும் இருக்குது செய்கிறாருன்னுவாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு குத்தல் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும்.
இதிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசாமலும் செய்யாமலும் இருந்தாலே பார்க்க மதிப்பாக இருப்பீங்க. நீங்கள் ஒன்றா யோசிச்சு பாருங்களேன். நிறைய மதிப்பான ஆட்களை பார்த்தா அவங்க எந்த செயலும் செய்யாமலேயே நிறைய பேர் அவங்கள மாஞ்சி மாஞ்சி போய் பேசுவாங்க. பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். நிறைய தகவலை தரேன். நன்றி.